மீனா ஊரு போயிட்டாலோ? இல்ல வெள்ள தாயி, நாளைக்கு தான் போறா. அவ சத்தத்தையே காணுமே, அணக்கம் இல்லாம இருக்கான்னு கேட்டேன். மறுமே அவளை எங்கேயோ வெளில கூட்டு போயிருக்காவோ? அப்படியா, சரி சரி. என்ன சின்ன பொண்ணு, மும்முரமா வேலை நடக்க போல? ஆமத்தே, என்ன செய்ய, பொண்ணா பிறந்துட்டாலே இப்படி ரவையும் பவனும் விளக்குமாரோட சிரளி வேண்டியிருக்கு. இம்பிட்டோண்டி இடத்த தூக்கிறதுக்கா இப்படி? இத்தனோண்டு இடமா? எத்தனை வாசலை தூக்க வேண்டியிருக்குதே. அங்கிட்டு ஒரு வாசம் இருக்கு, பிறத்த ஒரு வாசம் இருக்கு, இங்கிட்டு ஒரு வாசம் இருக்கு, தெருவுக்கு தெரு வாசம் விட்டு வச்சிருக்காவ. இதை தூத்து முடியதுக்குள்ள குறுக்குன்னு உறிஞ்சிரும் போல. ஆமா, உலகத்துல எவ்வளவுமே வீடு வாசல் தூக்கல, இவாதான் தூத்துட்டா அந்த அன்னைக்கு. நாமளாம் அந்த காலத்துல கல்யாணம் ஆகி வரும்போது வெறும் மண்ணு குடிசதான், சுத்தி சுத்தி வெறும் மண்ணு தான், வீட்டுக்குள்ளேயும் மண்ணு தான். அந்த மண்ணுலயே உட்காந்து காய் நறுக்கி சோறு பொங்கி அப்படி பார்த்தேனா. விறவடுப்புல தான் சோறு பொங்கணும், அம்மியில அரைச்சு தான் குழம்பு வைக்கணும். மாசத்துல ஒரு நாள் ஆட்டாங்கல்ல மாவு அரைச்சு இட்லி சுடுவோம். மாசத்துல ஒரு நாள் தான் இட்லி, மற்ற நாள் பூரா வெறும் சோறு தான். பழைய சோறு தான், சுடு சோறு தான், சோறு தான் மாத்தி தின்னோம். அப்படி வெறும் சோத்தை மட்டுமே தின்னுட்டு நாங்க அப்படி வேலை பார்த்தோம். இன்னைக்கு நீங்களாம் என்ன வேலையா வாக்கிய? லேசா அங்கிட்டு ஒரு பரண்டு இங்கிட்டு ஒரு பரண்டிட்டு தெரியுத. இதுக்கு இவ்வளவு பேச்சா? ஒரு சுச்ச தட்டுனா அடுப்பு எரிஞ்சிருது, ஒரு சுச்ச தட்டுனா மிக்சி குழம்பு வச்சு தந்துருது. கிரைண்டர் இருக்கு மாவு அரைக்க, அப்படி இருந்து மாவே வீட்டுல அரைக்காம கடையில மாவு வாங்கி சுட்டு தின்னுட்டு தெரியுத. இப்போ உள்ள காலத்துல உங்களுக்கு எல்லாம் அப்படி என்ன வேலை? போன நோண்டிக்கிட்டே கிடக்க வேண்டியது. ஏத்தே, நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு இந்த காலத்துல ஒரு வேலை இல்லனே வச்சுக்கிடுவோம். ஆனா நீங்க ராத்திரி ஒரு நேரம் சோறு பொங்கி அந்த சோத்தை தண்ணி ஊத்தி அதை வச்சே நீங்க பகல் பூரா தின்னுக்கிடுவிய. நானும் நீங்க சொன்ன மாதிரியே ராத்திரி ஒருபாடு சோத்தை பொங்கி வச்சுட்டு தண்ணி ஊத்தி போட்டுட்டு பகல் பூரா பழைய சோத்தை நாளைக்கு தாரேன் தின்னுக்கிடுவியலா? இப்ப லிஸ்ட் போட்டு சொன்னியல்ல, மாசத்துக்கு ஒருக்கதான் மாவாட்டணும், அதை வச்சுதான் நாங்க இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னு. இங்க அப்படியா 3 நேரத்துக்கு 3 விதமா உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட வேண்டியிருக்கு. காலையிலுக்கு என்ன செய்ய, ராத்திரிக்கு என்ன செய்ய, மத்தியானத்துக்கு என்ன செய்யன்னு யோசிச்சு எங்களுக்கு மண்டையில உள்ள முடியெல்லாம் கொட்டி போயிருது. 3 நேரமும் சாப்பாடு செஞ்சு 3 நேரமும் யானம் தேய்ச்சி எங்க கையில உள்ள ரேகையே தேஞ்சிரும் போல. அது மட்டுமா, அந்த காலத்துல மண்ணு குடிசையில கழிச்சோம்னு நீங்க சொன்னீல, மண்ணு குடிசைக்கு என்ன செய்விய? வெள்ளிக்கிழமை வாரம் ஒரே ஒரு நாள் சாணி போட்டு முழுவிய, அவ்வளவுதானே? ஆனா நாங்க வீட்டுல டைல்ஸ் போட்டு வைக்க போய் வெளியில போயிட்டு நீங்க உள்ள வந்தா வீடு மண்ணாவது. உடனே நாங்க துடைக்க வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு 2 தடவை துடைச்சாதான் வீடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க அப்படியா தினம் மொழிவிக்கிட்டு கிடந்திய? அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் டாய்லெட்டே கிடையாது, நல்லா காத்து ஓட்டமா கம்மாய்க்கு போயிட்டு வந்துருவிய. இப்போ வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் 1க்கு 2 அண்ணா இருக்கு. அதை 2 அண்ணத்தையும் கிளீன் பண்ணணும், அதை சுத்தமா வைக்கணும், வாஷ் பேசனை கழுவணும், பாத்ரூமை கழுவணும். அப்பமெல்லாம் பாசி பிடிச்சி போய் இருக்கும் பாத்ரூம். அதுக்குள்ளேயே நீங்க குளிச்சுக்கிடுவிய, வந்துக்கிடுவிய, எல்லாம் பண்ணிக்கிடுவிய. வெளியூர்ல இருந்து ஆட்கள் வந்தாலும் பெருசா எதுவும் நினைக்க மாட்டாவ. ஆனா இப்போ அப்படியா? வீடு பூரா பழங்கி மாளிகையா வச்சிருக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் தூசி துப்பட்டே இருந்துட்டு அப்படின்னாலும் வாரவா போறவாலாம் வீடு எப்படி வச்சிருக்கா அப்படி வச்சிருக்கான்னு ஏசிட்டு போயிருவாள்வோ. அந்த காலத்துல வீடு எப்படி இருந்தாலும் யாரும் வீட்டுக்கு வந்தா வீடு என்ன இப்படி வச்சிருக்கா அப்படி வச்சிருக்கான்லாம் யோசிக்க மாட்டாவ. ஏன்னா அந்த காலத்துல உள்ள மனுஷங்க எல்லாரும் வீட்டை சுத்தமா வைக்கிறத பத்தி யோசிக்கல, மனசு சுத்தமா இருந்தா போதும்னு நினைச்ச ஆட்கள். இப்ப அப்படியா? மனசு அழுக்காவே இருந்தாலும் சரி வீடை பழங்கியா தொடச்சு பிறக்கி வச்சிருந்தா தான் மதிக்கால்வோ. அந்த காலத்துலலாம் நீங்க என்ன வீடை தொடச்சுக்கிட்டேவா கிடந்திய? காலையில பாத்திரம் தேப்பியா, அடுத்து மறுநாள் காலையில தான் பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு போடுவிய. எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்ல வாழ்க்கை. சொல்ல போனா நாங்க வாழ்ந்ததான் நரக வாழ்க்கை. அந்த காலத்துல கெதி இல்லாத வயசாளி படுத்த படுக்கையா இருந்து வீடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. உடுத்துத துணி அழுக்கா இருந்தாலும் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, குறைஞ்ச விலை துணி உடுத்தினாலும் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ உள்ளவளுக்கு மனசுதான் முக்கியமா தெரிஞ்சது. ஆனா இப்போ கேடுகாரியாவே இருந்தாலும் சரி, அவ வீடு வாசல சுத்தமா வச்சிருந்து நான் நல்ல துணி உடுத்தினா அப்படின்னா அவ தான் நல்லவா. நல்லவளாவே இருந்தும் வீடு வாசல் சுத்தமா வச்சுக்கிடல, துணிமணி நல்ல முறையில உடுத்தல, பெரிய ஃபங்க்ஷனுக்கு பெருசா நீட்டா வந்து இறங்கலன்னா அவளை ஊர் உலகமே ஒதுக்கி வச்சிருது. அந்த காலத்து வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை, இந்த காலத்து வாழ்க்கை மிஷின் வாழ்க்கை. இப்ப சொல்லுங்க, நீங்க கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தியலா இல்ல நாங்க கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தோமா? சொல்லுங்க தே, சொல்லுங்க. யா, நீ 1000 சொன்னாலும் சரி, அன்னைக்கு நாங்க பார்த்த வேலையில நீங்க எல்லாரும் பார்க்கறது பாதி கூட கிடையாதுவளா. ஒரே போன நோண்டிக்கிட்டு தான் கிடைக்கே எல்லாவளும். உங்க காலத்துல போன கண்டுபிடிக்கல, அதுக்கு நாங்க என்ன செய்ய? இந்த காலத்துல எங்க கையில போன் இருக்குன்னு இவ்வளவு தூரம் சொல்லியல, அது எங்க கையில இருக்கிறது வரமா சாபமானு எங்களுக்கே தெரியல. Facebook, WhatsApp, Instagram, YouTube அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையும் பார்த்து முடிக்கணும். உங்களுக்கும் அந்த காலத்துல கையில போன கொடுத்துருந்தாவுன்னா நீங்களும் அதைத்தான் செஞ்சிருப்பீங்க. நல்ல வேலை உங்க கையில போன் இல்லாம இருக்க போய் வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு வயக்காட்டுக்கு போய் நல்லா கொஞ்சம் காத்தாட வேலையை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை சந்தோஷமா கழிச்சிருக்கிய. எந்த வகையில பார்த்தாலும் சரி உங்க காலத்து வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. இப்ப வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு தெரியுமா? ட்ரெஸ் நிறைய இருக்குன்னா நீ குறைச்சா எடுக்க, நிறைய ட்ரெஸ் எடுத்தா நிறைய தான் இருக்கும். எத்தே, அதுக்கு பேரு ட்ரெஸ் இல்ல தே, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். என்ன மண்ணாங்கட்டியோ தெரியாது, வீட்டை தூத்துட்டு போய் விளக்கேத்து, ரொம்ப நீட்டாத. சரி தே, நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? அப்படியே செஞ்சிருந்தேன். சரி லீவ் விட்டா பிள்ளையில கூட்டிட்டு இங்க வர வேண்டியதானே? நீ யார் அங்க வர சொல்லிக்கிட்டு இருக்காரு? பிள்ளையில அங்கேவா விளையாண்டுகிட்டு இருக்கோம், கொஞ்சம் இங்க அனுப்பு. இங்கேயும் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் இருக்கு, வந்தாங்க கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு இங்க இருக்கட்டுமே. அங்கேயே தானே இருக்காவோ வருஷம் பூரா. ஓ, இவர் தங்கச்சிட்ட போன் பேசிட்டு கிடக்காரோ? அவ பிள்ளைல லீவுக்கு இங்க கொண்டு வந்து விட சொல்லாரோ? நெட்ட காலம் தும்முறு எடுத்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, மாப்பிள்ளைக்கு லீவு கிடைக்காட்டா என்ன, பிள்ளைகளுக்கு லீவு தானே, அதுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போ. யார் உங்க மைனியா? அடுப்படியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ என்ன சொல்ல போறா? அவெல்லாம் ஒரு ஆளா? நீ பிள்ளையில கூட்டுவா, நான் பாத்துக்கிடியே. சரிம்மா வச்சிரு. ஏங்க ஏன் காது கிட்ட வந்து அலருதே? யார்கிட்ட
போன் பேசிக்கிட்டு இருக்கியா? எனக்கு வேற யார் இருக்கா? என் தங்கச்சி எங்க அக்கா தான் இருக்காவோ. என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன? பேசுங்க, உங்க யார் வேண்டாம்னா பிள்ளைல எங்க கொண்டு வந்து விடு வையின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்க என்னன்னு. ஆமா, லீவ் வரப்போகுது. அதான் ஒரு மாசம் இங்க வந்து பிள்ளைகள் நிக்கட்டுமே அப்படின்னு. யார் கேட்டு சொன்னியா? அவ பிள்ளைல இருக்கு இங்க கொண்டு வந்து விடணும், அவ பாத்துக்க முடியாதோ? ஏன் தங்கச்சி பிள்ளைகள் இங்க வந்து நிக்க போகுது? உனக்கு என்ன பேதி இருக்கு? உன் புத்தி தெரிஞ்சுதான் அவளை கூட நான் வான்னு பெருசா சொல்லல. பிள்ளைகளை கொண்டு வந்து விடுன்னு தான் சொல்லியிருக்கேன். பச்சை பிள்ளைகள் 2 எண்ணம் இருக்க போகுது. நம்ம பிள்ளை எங்க போகுது, எங்க வருது? பிள்ளைகளோட சேர்ந்து விளையாண்டுடுவாள்ல ஒரு மாசம். ஏன் அவளுக்கு இங்க ஊர்லயே விளையாடுறதுக்கு ஆள் இருக்கு. ஒருத்தர் வெளியூர்ல இருந்தாலும் அங்க வந்து கிடக்கணும் அவசியம் கிடையாது. அவ பிள்ளைய அவளை பார்க்க சொல்லுங்க. ஏன் தங்கச்சி பிள்ளைகள் இங்க வர்றதுக்கு நீ யாரு வராதுன்னு சொல்றதுக்கு? நான் தானே வடிச்சு கொட்டணும், நீரா கொட்டுதீரு. ஏன் படுபாவி, வார பிள்ளைகள் என்ன ஒரு பானை சோத்தையே திங்க போகுது? 4 வாய் சாப்பிடுங்க. அது கூட உனக்கு செஞ்சு போட முடியாது. 4 வாய் நொட்டுனாவோ? உங்க தங்கச்சிக்காரி பிள்ளைல நல்ல நாக்குக்கு ருசியா போட்டு வளர்த்து வச்சிருக்கா. போன தடவை லீவுக்கு வந்ததுக்கும் முட்டை இல்லாம திங்க மாட்டேன் பிடிச்சுவா. வெள்ளி செவ்வா கூட முட்டையை கொடுத்து பழகிருக்கா பிள்ளைகளுக்கு. தினம் ஒவ்வொரு முட்டை வாங்க முடியுமா நமக்கு? 10 குறைக்கு தெருவுல ஒரு பழவண்டிக்காரனை போட மாட்டுக்குவோ. எந்த பே எங்க போனாலும் சரி, எத்த எனக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு நோய் நோயின்னு அரிக்குங்க. உங்க தங்கச்சிக்காரிட்ட நிறைய பணம் இருக்கு. அவன் நல்ல கொழுத்து போய் பிள்ளைல வளர்த்துட்டு இருக்கா. அப்படித்தானே செலவழிப்பா. நீ என்ன எனக்கு அம்பிட்டா கொடுத்து வச்சிருக்கீரு? ஏன் நீ என்ன தெருல பிச்சையா எடுக்கா? துணிமணிக்கு எவ்வளவுக்கானு போடுதே? மாசம் 2000 ரூபாய் சேலைக்கு துணிமணிக்கு சட்டத்துக்கு எதுக்குன்னு எம்புட்டுக்கானு போடுதே? ஒரு மாசம் அந்த காசை பிள்ளைகளுக்கு பழங்கள் வாங்குறதுக்கு முட்டை வாங்குறதுக்குன்னு வச்சுக்கிட்ட வேண்டியதானே? அப்படியெல்லாம் அடுத்த பிள்ளைக்காண்டி நான் ஏன் சந்தோஷத்தை இழந்துட்டு நிக்க முடியாது. அவ பிள்ளை அவளுக்கே வச்சுக்கிட சொல்லுங்க. தேவையில்லாம அங்க வார வேலை வச்சுக்கிட கூட சொல்லிட்டேன். வந்தாலும் அவ கூட்டிட்டு வந்து அவளே கூட்டிட்டு போயிடணும் கையோட. அப்படி என்னை மீறி உன் தங்கச்சி பிள்ளைல கொண்டு இங்க விட்டுட்டு தான் போறா அப்படின்னா நான் என் பிள்ளைய கூட்டிட்டு எந்தாலும் போயிருவேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா போறதுனா நீ மட்டும் போ. என் பிள்ளைகளும் கூட்டு போற வேலை வச்சுக்கிடாத. என் தங்கச்சி பிள்ளைகளையும் என் பிள்ளையும் சேர்த்து அழகா நான் பாத்துக்கிடுவேன். என்ன உன் ஒருத்திய வச்சுதான் நான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டியோ? இருக்கதா இருந்தா இருக்கு, இல்லாட்டி எங்கேயும் போய் தொலை. பாத்தியா மப்ளரி, உன் தங்கச்சி கிட்ட போன் பேச உனக்கு திமிரு கூட்டிட்டுல. காலையில இருந்து ஒழுங்கா தானே இருந்த. இப்ப போன் பேச இந்த வரத்து வரல நீ. யாரு? நானா வரத்தா வரேன்? நீ தான் நிலையில்லாம நிக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் தங்கச்சி கறி மட்டும் பிள்ளைய கூட்டிட்டு இங்க வந்துட்டான்னு வையேன், உனக்கு எனக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம் வச்சுக்கோ. என்ன சாக்கிங்கா இருக்கா? நம்மளை விட்டு நம்ம பொண்டாட்டி போயிருவாளேன்னு தோணும் போது உனக்கு பயமே வருது. நான் ஒன்னும் அதுக்கு வாயப்பழக்கல. என் தங்கச்சி பிள்ளைல கூட்டிட்டு வந்தாலும் நீ டைவர்ஸ் பண்ணிருவேங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அதை முதல்ல செய்யி. என்ன பிடிச்சது என் தங்கச்சி பிள்ளைல வச்சு விட்டுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். திமிர்ல பேசிரோ. நான் இல்லாட்டதான் என் அருமை உனக்கு தெரியும். அருமைன்னு உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. வெறும் அருவியாத்தான் இருக்கு. போ, நல்லபடியா எங்கேயாச்சும் போய் வாழு. என்னையும் நிம்மதியா வாழ விடு. நீயும் வாழ்ந்துட்டு போ. நான் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு அந்த பிள்ளைல கூட்டிட்டு வந்தீர்னா நடக்கதே வேற. அதுக்கப்புறம் நான் யாருங்கத காட்டுதே பாரு. இந்த நாள் முடியோட இன்னொரு முகத்தையும் பாத்தீங்கன்னா தாங்க மாட்டியே. நீ எத்தனை முகத்தை காட்டினாலும் சரி, என் தங்கச்சி பிள்ளைல இங்க கூட்டிட்டு வரத்தான் செய்வேன். இருக்க விருப்பம் இருந்தா இரு, இல்லாட்டி எந்தாலையும் போ. அவளை ஈஸியா உன்னைய சந்தோஷமா இருக்க விட்டு நான் பேர மாட்டேன். பாத்துருவோம் நீயா நானா உன் தங்கச்சி பிள்ளைலான்னு பாத்துருவோம். இவெல்லாம் ஒரு ஆளு. கெட்டுன பொண்டாட்டியை விட தங்கச்சி அக்கா பிள்ளைல தங்கச்சி பிள்ளைல தான் முக்கியம். இந்த பையன் எதுக்கு தாலி கட்டுதான்? இவனுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. மூதேவி காவி வெட்டியை கட்டிட்டு சுத்த வேண்டியதானே. இன்னும் வரத்து வாரா? 2 பிள்ளைகள் வந்து நிக்க போகுது. அதுக்கு என்ன பேச்சா? சை, இவளெல்லாம் திருத்தவே முடியாது. லட்சுமி, ஏன் லட்சுமி வாங்க சித்தி. வாரம்மா. என்ன இதே வேலையா இருக்கியோ? ஆமா சித்தி, பால் கறந்துக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் ஆயிட்டுல, இப்ப எல்லாரும் வந்து நிப்பாவோ. சரி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தேன். நீ வேலையா இருக்கேன்னு சொல்லுதியே. அப்படியா? இதா இருந்தாலும் சொல்லுங்க சித்தி. ஆட்கள் வந்தா சத்தம் கொடுப்பாவ, அப்ப பாத்துக்கலாம். எதுனாலும் சொல்லுங்க. மெனக்கட்டு வீடு வேறி வந்திருக்கிய. ஆமா, பேரப்பிள்ளைங்க. அவன் இப்ப சாயந்தரமா கிளம்பிதான் மெட்ராஸ்க்கு போயிருக்கான். ஊருக்கு போயாச்சா வேலைக்கு? இல்ல சித்தி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம்லாண்ணா. இங்க நம்ம திருநெல்வேலியில வேலை கிடைச்சிட்டுல, ராசு வேலை பார்க்க கம்பெனில. அப்படியா? அந்த பையன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல காணும். அவனுக்கே இவன் சொன்னாதான் தெரியும்னு நினைக்கிறேன் சித்தி. இவனும் பேசிக்கிட்டானுங்களா என்னன்னு தெரியல. சரி ஆமா, அவன் சொன்னாதானே அவனுக்கு தெரியும்னு. ஆமா. பிறகு எதுக்கு இப்போ மெட்ராஸ் போயிருக்காப்ல? அங்க போய் வேலைக்கு எழுதி கொடுத்துட்டு கொஞ்சம் ரூபாயும் தருவாங்களாம், வாங்கிட்டு வரணும்னு போயிருக்கான். சரி அதான் பேரப்பிள்ள விஷயமா தான் பேச வந்தேன். கல்யாண விஷயமா. சொல்லுங்க சித்தி. எதுனாலும் இந்த நம்ம எசைக்கமா இருக்கல்ல, அவளுக்குள்ள மாவா பேத்திய கிருஷ்ணாவுக்கு கட்டி வைப்போமான்னு யோசிக்கேன். எசைக்கம்மா சித்திக்கு தம்பி மாவா தானே கணக்குக்கு? ஆமாம்மா, குத்தாலத்துல இருக்காவோ. சரி அந்த பிள்ளையும் நல்லா தான் பேசும். அதான் எனக்கு தோணுச்சு, அவளும் அவ பேத்திக்கு மாப்பிள்ளை வீடு பார்த்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயும் பொண்ணு தெரிக்கிட்டு இருக்கியா? சரி, நீங்க 2 பேரும் சேர்த்து வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கேன். உன் மனசு எப்படி? அங்கிருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு சம்மதமா உனக்கு? எனக்கு பிரச்சனை இல்லை சித்தி. அவ வீட்டுல அந்த பஞ்சு பிள்ளை கொஞ்சம் காசு பணம் உள்ள இடத்துக்கு தான் அவளை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கும். நமக்கு வீடு வாசலும் ஸ்டெடி கிடையாது. என்ன செய்யலாம் என்னங்க தான் யோசிக்கேன். அந்த பிள்ளைல வசதியான இடமா பார்த்து கொடுக்கணும்னு நினைக்குங்க. அங்க போய் எப்படி சித்தி நான் கேட்க முடியும்? நல்லாவா இருக்கும்? சரி எசைக்க மாதிரிலாம் அப்படி நினைக்க மாதிரி எனக்கு தெரியலம்மா. அவ 2வது பிள்ளைய பணக்கார வீட்டுல கொடுப்போம்னு கொடுத்தா. அங்க அந்த பிள்ளையும் மதிக்க மாட்டுக்காவோ, இவளையும் மதிக்க மாட்டுக்காவோ, மேற்கொண்டு அந்த பிள்ளைய பாடா படுத்துதாவோ.
அந்த பிள்ளைகிட்ட சம்பளத்தை கூட சொல்லாம கடை வச்சுட்டாம புருஷன். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் அவ என்ன நினைக்க அப்படின்னா, சரி நம்ம சொந்தத்துக்குள்ள கொடுத்த மாதிரி இங்கே கூடி கொடுப்போமே அப்படின்னு நினைக்கா. அவ பேத்தி எங்க உன் வீட்டுக்கு கட்டி கொடுத்தாலும் அவ கண்ணெதிர்க்கையும் பேத்தியை பார்த்துக்கிடுவா, ஒன்னா மண்ணா ஒத்துமையாவும் இருந்துக்கிடுவாள்ல அப்படின்ட்டு அவளுக்காண்டி நான் தான் யோசிச்சு உன்ட்ட பேச வந்தேன். இது எசிக்கமா சித்திட்ட எதுவும் பேசணில நீங்க இதை பத்தி? அது அவட்ட இனிமே தான் பேசணும். உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் அவட்ட பேசணும்னு நினைச்சிருக்கேன். அப்படியா சித்தி? அவட்ட ஒரு மட்டும் பேசி பாருங்க. அவளுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரின்ட்டா ஒன்னா வேணா போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். சரி லட்சுமி, நான் அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்கேன். அவ சரின்ட்டானா அந்த அன்னைக்கு பொண்ணு பார்க்க என்ன பூ வைக்கவே போயிருவோம், சரிதானா? சரி சித்தி. சிம்பிளா ஒரு மட்டும் பூ வச்சு பேசி முடிச்சுட்டு அடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நாள் பார்த்து பெருசா வச்சுக்கிடுவோம் என்ன? அப்படியே செய்வோம். சரி நான் அப்ப அவட்ட கேட்க. அவ சரின்னு சொல்லிட்டானா உனக்கு சம்மதம் தானே? பேர பிள்ளைட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லி அதுக்கும். அவன் கல்யாண விஷயத்த பூரா என்கிட்டயே விட்டுட்டான் சித்தி. நீ என்ன முடிவெடுக்கியோ அதே எனக்கு போதுமா, நானா ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டான். வீட்டுக்கு போய் பார்ப்போம், நல்ல பிள்ளையா இருந்ததுன்னா பேசின கையோட பூ வச்சுட்டு வந்துருவோம். என்ன ஒத்து வருதான்னு பார்த்துக்கிட்டு. சரிம்மா, நான் அப்போ அவட்ட போய் சொல்லுதேன் என்ன ஏதுன்னு. சரி சித்தி, கேட்டுட்டு சொல்லுங்க. நானும் அம்மா அவங்ககிட்ட சொல்லுதேன். சரிம்மா, வரட்டா? இருங்க சித்தி, 5 நிமிஷத்துல காப்பி போட்டுதேன், குடிச்சிட்டு போலாம். வேண்டாம்மா, இப்பதான் சின்ன பொண்ணு போட்டா, குடிச்சிட்டு தான் அந்த அன்னைக்கு வாங்கிட்ட ஒரு ரெட்டு பேசுவோமே அப்படின்ட்டு வந்தேன். நீ வேலையில பாரு, நான் வீட்டுக்கு போயிட்டாரு என்ன? சரி சித்தி. கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த பிள்ளை என்ன தனியா உட்காந்து சிரிச்சிட்டு கிடக்கு? பூரணி, ஏ பூரணி, என்னம்மா? என்ன டீ ஆள் இல்லாத இடத்துல தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது டிவில காமெடி போட்டான், அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். பாட்டு இல்லாட்டி ஓடுது. அது அது டிவில இல்ல, போன்ல பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். உன் போன்ல சார்ஜ் இல்லைன்னு இப்ப தானே இன்னும் சார்ஜ் போட சொன்னேன். அங்க அடுப்படி கிட்ட சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த அம்மா கிட்ட நான் பைத்தியக்காரின்னு பேர் வாங்கிடுவேன் போலயே. எதை சொன்னாலும் கேட்டு போடியா. இவன் என்ன இப்பவும் தனியா பேசுதா? ஏட்டி, என்னம்மா உடம்பு என்னமோ சரியில்லையாட்டி? காய்ச்சல் எதுவும் அடிக்கா? இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எங்கனே எதையும் பார்த்து பயந்துட்டியாட்டி? ஏம்மா, நான் ஒன்னத்தையும் பார்த்து பயப்படல. கண்ட நேரத்துல வெளியில சுத்தாதன்னு சொன்னா கேட்டியாட்டி? பாரு, ஒத்தையில கிடந்து சிரிச்சிட்டு கிடக்க. ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு 1000 பயந்தது சரியாத்தான் போச்சு. கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன், என்ன செய்யுதுன்னு அவளுக்கே சொல்ல தெரியலையே. ஏம்மா ஏம்மா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. உனக்கு அப்படி தெரியாது டீ, பார்க்க எங்களுக்கு தான் தெரியும். ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரிலாம் உட்காந்துருக்கா. ஏம்மா இப்படி இருக்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன், எனக்கு ஒண்ணு இல்ல. பேயும் அடிக்கல, பிசாசும் அடிக்கல. இதுக்கு தம்பி சொல்லுது மத்தியான நேரத்துலலாம் வண்டி எடுத்துட்டு ஒத்தையில போவாதன்னு. கடவுளே, நான் என்ன சொல்ல வாங்கிட்டேன். ஏம்மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாத. ஏட்டி, நம்ம பக்கத்துல ஒரு குடங்கி இருக்காரு, கொஞ்சம் வேப்பில அடிச்சு பாப்போமா? ஏ அம்மா, விட்டா எனக்கு பேய் பிடிச்சிட்டுன்னு ஊரு பூரா சொல்லிடுவா போலயே. சும்மா கிடமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னவோ போ. சரி, இந்த வீடு வாச தூத்து தொலைச்சு கோலம் போடம் டீ. வீடு வாச தூக்கணுமா? ஏமா எவ்வளவு வேலைமா வாங்குவ ஒரு நாளைக்கு? துணியை துவைக்கச்சோன்னா துவைச்சிட்டேன், பாத்திரங்கள் வச்சோன்னா கழுவிட்டேன். இன்னும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கா? ஏட்டி, நாளை பின்ன கல்யாணம் ஆகி போற வீட்டுல இதை விடவும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். பாத்திரத்தை கழுவிட்டு துணியை துவைச்சிட்டேன்னு உட்கார முடியாது. அப்படியே சாயங்காலம் ஆயிட்டு பாரு, வீட பூரா ஒதுங்க வச்சு தூரு, வாசல தூத்து தொலைச்சு கோலத்தை போடு. எம்மா, அப்படியே கையோட விளக்கம் ஏத்திடு போ. நான் விளக்கெல்லாம் ஏத்திக்கிட மாட்டேன். அப்போ கோடாங்கிய கூப்பிட வேண்டியதான். ஏமா இதுக்கெல்லாமா கூப்பிடுவேன்? அம்மா, உனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கு, அதனாலதான் விளக்கேத்த கூட மாட்டேன்னு சொல்லுதே. பேய் பிடிச்ச பிள்ளைல தான் விளக்கேத்த மாட்டேன்னு சொல்லும் தெரியுமா? கடவுளே, இந்த அம்மையை என்ன சொல்லனே தெரியலையே. எம்மா, மக்களே வந்துட்டியா? ஆமாம்மா, ஒரே டயர்டா இருக்கு. நீ உட்கார்ல, அம்மா காப்பி போட்டு கொண்டாரேன். காப்பி வேண்டாம்மா, இஞ்சி தூக்கலா போட்டு ஒரு டீ கொண்டாரியா? சரி மக்களே, என்ன கொண்டாரேன் இரு. ஏம்மா, எனக்கு காப்பி தான் வேணும். ஏன் டீ? இன்னைக்கு எல்லாருமே டீ குடிப்போமே, தம்பி டீ கேட்காமல? அவன் கேட்டுட்டோம்னா அவன் சொல்றதான் நீ செய்வியோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு காப்பி தான் வேணும். ஏட்டி, தம்பி வெளியில போயிட்டு வந்தாம்ல டீ, என்ன செஞ்சுட்டான் அப்படி? காலையில ஊர் சுத்து போனவன் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கான். ஏதோ வெட்டி முடிச்சனக்கா அவனுக்கு என்ன இஷ்டமோ அதான் செய்வாங்க. ஏட்டி, அவன் இப்ப தானே 11ஆம் கிளாஸ் பரிச்சை எழுதி முடிச்சான். ஒரு லீவுக்கு வெளியில போயிட்டு வரக்கூடாதா? அவனுக்கு படிப்புக்கு எவ்வளவு வேலையில இருக்கும், அது விஷயமா தான் அலைஞ்சிட்டு வந்திருப்பான். அதான் எக்ஸாம் முடிச்சிட்டுல, அப்புறம் என்ன படிப்பு விஷயமா அலைஞ்சாங்க. ஏமிட்டி, 11ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே 12ஆம் கிளாஸுக்கு நான் முதலையே படிக்க போறேன், பெரிய பெரிய அக்கா கிட்ட எல்லாம் புக்கு வாங்க போறோம்னு நீ எத்தனை வீட்டுக்கு அலைஞ்சிருப்ப? அது மாதிரி ஏமாவே போயிட்டு வரான். அது உண்மையிலேயே எனக்கு படிப்புல அக்கறை இருந்தது, போனேன். இவன் அதுக்கு தான் போனானோ? அதெல்லாம் படிப்பு விஷயமா தான் போயிருப்பான். ஆமா, நீ அவன் பின்னாடியே போய் பார்த்தா தெரியும் என்ன நடக்குன்னு. ஏட்டி, அவன் ஆம்பளை பையன், நான் இடத்துக்கு போவான் வருவான், அதுக்கு என்ன செய்யணுங்க? வீட்டுக்குள்ளேயே கிடப்பான். யாருமா சொன்னா ஆம்பளை பையனை மட்டும் வெளியில சுத்தலாம் வைக்கலாம்னு? அவனுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? என்ன நீ போய் டீ போடுற வேலையை பாருமா, அவ கிடக்கா. இல்ல என்ன திமுறா? ஆமாட்டி, எங்க அம்மா எனக்கு டீ போடுறதுன்னு சொல்லியா? உனக்கு காப்பி என்ன நீ போட்டு குடிக்க வேண்டியதானே? போடுறவளையும் போடாம தடுத்து பேசிட்டு கிடக்கா. ஆமா, பொட்டப்புல தானே, நீயே போட்டு குடி. அப்போ ஒண்ணு செய்வோம், நீ உட்காரு, எனக்கு காப்பி நான் போட்டுக்கிட்டேன், அவனுக்கு டீ அவன் போட்டுக்கிட்டட்டும். நீ ஒன்னும் செய்யண்டா. என்னது டீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அந்த பையன்கிட்ட சண்டைக்கு போய்கிட்டே கிடக்கா. அவன் ஒண்ணு
அவன் என்னஞ்சா பாம்போல என் பிள்ளை ஊர் சுத்திட்டு வந்தான். வந்தவனுக்கு இப்படி டீ போட்டு குடுக்க விடாம இப்படி நிலை இல்லாம நிக்கா. என்ன சத்தம் வீட்டு வாச வரைக்கும் கேக்கு? என்னத்த பேசிட்டு அடக்கிய? வாங்க, உங்க மவ கறி தான் என் மவங்கிட்ட சண்டை போட்டுட்டே கிடக்கா. ஏன் பிள்ளை அப்படி ஒன்னும் அனாவசியமா பேச மாட்டால? அவ என்ன பேசினாலும் நியாயமா தான் பேசுவா. நீ என்ன செஞ்ச? எப்பா பாருங்கப்பா, காலையில இருந்து வீட்டுல பாத்திரம் தைக்கணும், துணி துவைக்கணும், காய போடணும், காய நறுக்கணும்னு இவ்வளவு வேலை சொன்னப்பா. அவளத்தையும் செஞ்சுட்டு நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் கொஞ்ச நேரம். அதுக்குள்ள வந்து வீடு வாசலாம் தூத்து பிறக்கி அள்ளி வாசல தூத்து தொழி அப்படிங்க. இந்த பையன் வெளியில ஊர் சுத்திட்டு வந்திருக்கான். அவனுக்கு அவன் இஷ்டத்துக்கு டீ கேட்பானா, அது மட்டும் தான் போட்டு கொடுப்பானா. எனக்கு ஒரு காப்பி கேட்டா தரமாட்டானா. அவன் கேட்ட பிறகு தானே நீ கேட்ட, அதுக்கு முன்னாடியே கேட்ட? எப்ப கேட்டான்னு அவன் சொன்னதான் நீ செய்வோங்க. பாருங்க, அவன் அமைதியா தான் இருக்கான். இவன் தான் அவன்கிட்ட சண்டைக்கு போறா தெரியுமா? சரி, உன் மாவன் எங்க போய் சுத்திட்டு வரான்னு உனக்கு தெரியுமா? எங்க அவன் எங்கேயும் போயிட்டு வராங்க. இப்ப என்ன அதுக்கு வீட்டுக்குள்ளேயேவா கிடப்பான்? எங்க போயிட்டு வந்தாலும் அவனை கேட்டியான்னு தான் கேட்டேன் உன்ட்ட. அவ்வளவுதானே, இப்ப கேட்க அவன் சொல்லுவான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னு சொல்ல போறான், வேற ஒண்ணும் சொல்ல மாட்டான். மக்களே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போனேன்? ஆமாம்மா. ஃப்ரெண்டு வீடுங்க குளத்தங்கரையிலயா இருக்கு? மீன் பிடிச்சு விளையாண்டது அப்பாக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்டு பேர்ல எவனும் போட்டு விட்டுருப்பானோ? என்னது மீன் பிடிக்க அது இதுங்கிய? அம்மா, அவன் செய்த வேலையை தான் சொல்லுதேன். என்னல முழிக்க? உங்க அம்மா கேட்கல சொல்லு. சும்மா அதட்டாதீங்க, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். பண்ண மாட்டானா? நல்ல குளத்தங்கரையில கிடந்து மீனை பிடிச்சி அதை அங்கன சுட்டு தின்னுட்டு வரான். என்னல திருன்னு முழிக்க? நான் சொல்றது உண்மைதானே? அது வந்துப்பா உண்டா இல்லையான்னு மட்டும் சொல்லல. ஃப்ரெண்டு பேர்ல எல்லாரும் பிடிச்சு விளையாண்டானுப்பா. நான் கூட நின்னே, அவ்வளவுதான். நான் எதுவும் பண்ணல. பாத்தேரா, அவன் சும்மா கூட தான் நின்றுருக்கான். யாரு சொன்னா? என் கூட வேலை பார்க்க வேலைச்சாமி தான் இவன் விளையாடுறத பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு. என்னன்னே உங்க மாவன் இப்படி மீன் பிடிச்சு விளையாண்டுகிட்டு கிடக்கான், உருப்படியா வேற ஏதாவது வேலை செய்யலாம்லாங்காரு. இந்த மாவனுக்கு நீ சப்போர்ட் வேறையா? பயர்வோ கூப்பிட்டு போனவோ இவன் கூட நின்றுப்பான். அதை பார்த்துட்டு அவர் தப்பா சொல்லியிருப்பாரு. உருப்படியா இப்ப செய்யறதுக்கு என்ன இருக்கு? படிச்சு முடிச்சுட்டான். இனி எடுத்து 12ஆம் கிளாஸ் தான். அது கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அவன் படிப்பான். இப்ப கொஞ்ச நாள் விளையாட போறான். அதுக்கும் விளையாடக்கூடாது ஏன்னா என்னைவான்? இல்லாட்டா உங்க மாவா கட்டணக்கா கலெக்டர் உத்தரத்துக்கா போக முடியும்? உருப்படியா ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போலாம்ல? நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கு, இவன்லாம் நாளைக்கு எந்த அளவுக்கு முன்னேறி வரணும். ஆனா இவன் இருக்க இருப்ப பார்த்தா இவன் முன்னேறிக்கிடவே மாட்டான் போலயே. 10ஆம் கிளாஸே செஸ்ட் மிஸ்ல தான் பாஸ் பண்ணான். இப்பவும் இந்த லட்சணத்துல இருக்கான். இதுல 12 எப்படி பாஸ் பண்ண போறானோ? இப்ப எழுதிருக்க பரிச்சை எந்த லட்சணத்துல எழுதிருக்கானோ தெரியல. அதான் நல்லா தான் எழுதிருப்பான். இப்படி அவனை உருப்பட மாட்டேன்னு சொல்லி அப்படி ஆக்கிட்டியே. பிக்கி வாழ போவோம். இங்க இருந்த உடனே ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாவ. சரிம்மா. அவனை கெடுக்கதே பேர்வாதி இந்த அம்மா தான்ப்பா. தெரியுது பூரணி, சொன்னா கேக்கையா செய்தா? நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவன் அவன் எங்கெல்லாம் சுத்திட்டு வரான்னு அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்க. எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனுக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கா. இப்ப எதுக்கு எக்ஸாம் நல்லா எழுதிருப்பான்னு நினைக்கியோ? அதுலயும் எத்தனை போட்டு விட போறானோ தெரியல. அதெல்லாம் தம்பி என்னனையாவது பாஸ் பண்ணி வருவான்ப்பா. வந்தா சரிதான். இவதான் செல்லம் கொடுத்து அந்த பையன் வாழ்க்கையே நாசமாக்குதான். வா, என்ன வேலை, கைகெல்லாம் உழைவு. இவன் அப்படி படுத்திருக்கா? ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். தூங்கிட்டாளா? சும்மா தான் படுத்திருக்காளா? மல்லியா, வாங்க. இன்னும் வேலையை போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சு. ஒரு சொம்பு தண்ணி கொண்டாயே, ஆவியத்தால வருது. இருங்க, என்ன கொண்டாரேன். ஆமா, வேலை போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, இப்பதான் வந்தேன். சிவா நினைச்சினா வேலை பார்த்துட்டு இருக்காவோ மாமா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வெளியில சினிமா கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காவோ. அப்படியா? சரி போயிட்டு வாங்க. நீங்களும் வரல மாமா அத்தையை கூட்டிட்டு? இல்லம்மா, எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததே உடம்பெல்லாம் அசதியா இருக்கு. எண்ணெயை தேய்ச்சி வெண்ணி வச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் தூங்கி எந்திக்கணும். அப்பதான் உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். இதுக்கு மேல சினிமா அங்கங்கன்னு போனோம்னா நேராயிரும். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. என்ன? சரி மாமா. காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா? இருக்கட்டுமா, அத்தை போட்டு கொண்டு வருவா. இப்போ ஒரு சொம்பு தண்ணி கேட்ட ஏதாவது கோத போயிருக்கா? எத்தே மாமாக்கு காப்பி போட்டு கொடுங்கத்தே, டயர்டா இருப்பாவே. எனக்கு தெரியும் எப்ப என்ன செய்யணும்னு. நேத்து வந்தா ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்லை. எத்தே எனக்கு ஒரு டவுட். என்னது மருமோல? இல்ல மாமா, அத்தை எதுக்கு எடுத்தாலும் இனி நேத்து வந்தவானே சொல்லியாவே. உங்க மகனுக்கு கல்யாண வயசு வரும்போது தானே கல்யாணம் பண்ணுவாவே. சின்ன பிள்ளையிலேயே என்னை கூட்டு வந்துருவாவே. அத்தையை பாருங்க, நான் சின்ன பிள்ளையிலேயே இந்த வீட்டுக்கு கல்யாணம் வரலன்னு நினைக்காவே. அப்படித்தான் போல. என்ன வில்லா படிக்கிய? சும்மா சொன்னம்மா. எத்தே நான் மாசத்து ஊத்து தெளிச்சு கோலம் போடட்டா? ஒன்னும் செய்யண்டான்னு சொல்லுங்க, நானே பண்ணிக்கிடுவேன். எனக்கெல்லாம் நான் போடுறது கோலம் தான் பிடிக்கும். சரி தே, அப்ப நான் கிளம்ப பார்த்தேன். நானும் உங்க மகனும் சினிமாக்கு போலான்னு நினைச்சிருக்கோம். நீங்களும் வரீங்களா? நான் எங்கேயும் வரல. எவ்வளோ எங்கேயும் போட்டும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அவசியம் இருக்குல்ல தே. உங்ககிட்ட சொல்லாம போனா நல்லாவா இருக்கும்? அதானே. சரி தே, நீங்க வருவீன்னு பார்த்தேன், வரலன்ட்டிய. நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நான் போய் கிளம்புது என்ன? திமுரு பிடிச்சவா இவளாலதான் எனக்கு மண்டேரி. ஏங்க, ஊருக்குள்ள என்ன கேள்வி கேட்கறது தெரியுமா? நீ ஏன் அப்படியாவா? என்ன கேட்டுட்டா நீ? அன்னைக்கு கோயில வச்சு அந்த எசகம சித்தி மாவா மேகலா, அந்த பிள்ளை யாரையும் தப்பாவே பேசாத. உனி என்ன சொன்னுச்சு?
சொல்ல வரத முழுசா கேளுங்க. நான் பரவாயில்ல ஒருத்தி. இவளும் முந்தானத்து லட்சுமிக்கா பூசி கொடுக்கறதுக்கு கோயிலுக்கு சொல்லியிருந்தவள அங்க வந்து கிடந்தா. சரி, அதுக்கு என்ன, நம்ம மருமகளும் சாமி கும்பிடுறதுக்கு வந்திருப்பா. அதை பார்த்துட்டு அந்த பிள்ளை யாருன்னு மேகலா கேட்கா. சரி, தெரியாத பிள்ளை கேட்டிருப்பா, இதுக்கு என்ன கோவம் உனக்கு? கேட்டது அவ கேட்டுட்டா, என்ன பதில் சொல்லுன்னு தெரியாம முழிக்கேனா. இதுக்கிடையில அந்த சாந்தி உங்க மருமோன்னு சொல்லுங்கக்கான்னு சொல்லுதா என்னைய. என் வாயால இவன் என் மருமோன்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு கொண்டாடவா இவளை? ஏன் கொண்டாடுனா என்ன தப்பு? நல்ல பிள்ளை தானே. ஆமா, பெரிய நல்ல நொல்ல. இவ இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி தொலைய போய் ஊர்ல ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நேரம் பதில் சொல்ல வேண்டி இருக்கு. நான் தெரியுமா, வெளியூர்காரியும் எல்லாரும் இப்ப மே மாசம் லீவுக்கு வருவா ஊருக்கு. என்னக்கா அவனுக்கு கல்யாணம் வச்சுட்டேலாம்பா. எவகிட்ட என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு வரேன். இந்த லட்சணத்துல அவன் மேல பாசமா பேசணுங்கிற நீ. சரி, அப்போ ஒண்ணு செய்யலாம். என்னதே? இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்னன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாவ. அதுக்கு சின்னதா ஒரு ரிசப்ஷன் வச்சு இப்படி பய கல்யாணம் முடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு வச்சோம்னா சரியா இருக்கும். ஆமா, இவ பூரா கல்யாணம் முடிச்சு கிழிச்சதுக்கு ஒரு ரிசப்ஷன் வேற வச்சு செலவழிக்கணுமோ? செலவை பார்க்காத, கல்யாணம் வச்சிருந்தா எவ்வளவு ஆயிருக்கும்? கம்மியா தானே ஆக போகுது. ஒரு 4 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி ரிசப்ஷன் வச்சாவாது எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த மாதிரி இந்த பையன் கல்யாணம் முடிச்சிட்டான் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தையுமா போய் சொல்லிக்கிட்டு இருப்ப. பாப்போம், அதையெல்லாம் அந்த நேரத்துல யோசிப்போம். இவளுக்கு 5 பைசா செலவழிக்க மனசுலாம் நான் இல்ல. நீ செலவழிக்க வேண்டாம், அவன்கிட்ட சொன்னா அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவான். நீ ஆளா வந்து அங்க நிக்கணும், அதுக்காண்டி வரமாட்டோம்னு சொல்லிடக்கூடாது நீ. பாப்போம், உங்க மவங்கார்ட்ட பேச்சு கொடுத்து பாருங்க என்ன சொல்லாம. அதுக்கப்புறவே நான் வரனா வரலையாங்க தெரியும். அப்போ சின்னதா ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறது உனக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. தேவையில்லாத பேசி நம்ம ரெண்டுத்துக்குள்ள சண்டை வந்துடாம சொல்லிட்டேன். எதுக்கு தான் இப்படி கோவப்படியாலோ தெரியல. அந்த பிள்ளை அண்ணன் போல பேசிட்டு போகுது, எதுக்கு எடுத்தாலும் வெடுக்குங்கா. சரி, சொல்லி புண்ணியம் இல்ல, அவளா புரிஞ்சுக்கிடுவா ஒரு நாளைக்கு. எத்தே ராத்திரிக்கு சாப்பாடு துவச்சுட்டுருவா. துவாசையா சுடப்போற? துவாசை வேண்டாம், இடியப்பமும் தேங்காய் பொழியாம அவளுக்கு நல்லா பிடிக்கும், அதை செய்யி. எத்தே அது பெரிய வேலையில்லாத்தே. மாவை பிசையணும், புளியணும், தேங்காய் துருவணும், அதுல இருந்து பால் எடுக்கணும், ஏகப்பட்ட வேலைப்பாடு. நான் எப்பவும் போல சிம்பிளா ஒரு துவாசை சுட்டு துவையல் வச்சிருட்டா. சொன்னதை மட்டும் செய்யி. ஏன் அவளும் மருமனும் எப்பவாதான் வராவோ, அவளு கூட உனக்கு செஞ்சு தரதுக்கு முடியாதா? ஆமா, 2 பேரும் எங்கத்த போனாவோ? ரொம்ப நேரமா ஆளையே கங்கல. ஏன் கேட்க? இல்ல, மீனா இருந்தா அந்த தேங்காயை துருவியா தர சொல்லலாம்ல, அதான் கேட்டேன். எது? ஏமாவா தேங்காய் துருவி தரணுமா? அவளே எல்லாம் செஞ்சா நீ எதுக்கு இருக்க? எத்தே மொத்த வேலையும் செய்ய வேண்டாம். நான் மாவு பிசையத நேரத்துக்கு அவ தேங்காய் திருவிட்டானா அடுத்து நான் பால் எடுத்துக்கிடுவோம்ல. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா நீ ஒண்ணா செய்யி போதும். அப்படி எங்கதான் போய் சேர்ந்தா உங்க மவக்காரி? அவ எங்கேயும் போயிட்டு வரா. உனக்கு என்ன, புருஷனும் முன்னாட்டியுமா சேர்ந்து எங்கேயா போயிட்டு வருவாவோ? என் மவ நல்ல குணத்துக்கு நல்ல மருமையும் கிடைச்சிருக்காரு, கூட்டிட்டு போறாரு. உனக்கு என்ன காந்துது? அப்போ உங்க மவே நல்லவர் இல்லைங்க அப்படியாத்தே? ஏவளே, ஏன் அவனுக்கு என்ன தங்கம்? இப்பதானே சொன்னீங்க பொண்டாட்டிய வெளியில கூட்டு போறதுனால உங்க மருமே நல்லவர்னு. அப்போ என்ன என் வீட்டுக்கார வெளியில கூட்டு போனதானே அவர் நல்லவரு? அவ அது ஒவ்வொருத்தையும் மனசை பொறுத்து. அவளுக்கு நல்ல மனசு, அவளை கூட்டு போறாரு. நீ என்ன நல்லவளா? உங்க மவளை விட உங்களை விட நான் நல்லவளா தான் தெரியுது எனக்கு. உனக்கு அப்படித்தான் தெரியும், பாக்க எங்களுக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. போ போய் வேலையை பாரு. இந்த கிழவி முன்ன அவர் இன்னைக்கு நீ வெளியில கூட்டு போகணும். கூட்டு போவா வைக்கேன். ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரியுதா? மேற்கொண்டு என் மவனும்லாம் அவளை கூட்டிட்டு சுத்தணுமா? அலைதா ஏத்திக்கிடாம. இந்த பரிசை எங்க தூக்கி வச்சேன்? சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. என்ன ஏன் இந்த கத்துதா? என்ன கூட்டிய இப்ப வாய படாந்துட்டு நிக்கிய? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. சொல்லுங்க, என்ன விஷயம்னே? இந்த என் பரிசை கண்ணுல பாத்தியா? வீட்டுக்குள்ளதான் கிடக்கும். என்ன எறும்பா தூக்கிட்டு போகுது? தேடி பார்க்கணும் குனிஞ்சு நிமிந்து. ஏன் சின்ன பொண்ணு அதட்டு எனக்காவே பேசியா? கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லேன். ஏன் பொறுமையா சொல்லணும்? நான் நல்லவளே கிடையாதுல்ல. நான் இப்படித்தான் பேசுவேன். நான் ரொம்ப கெட்டவா, இப்படித்தான் பேச முடியும். நீ உண்மையை சொல்லுதே சரிதான், ஏன் இப்படி கோவமா சொல்லுத? எதே? அப்ப நான் கெட்டவளோ? அப்படியா? ஏம்மா, இவ தானே சொன்னா. இப்போ சின்ன பொண்ணு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, என்னன்னு சொல்லு. உங்க தங்கச்சிக்காரி வெளியில போயிருக்கல்ல? ஆமா. அவளும் அவ புருஷனும் சேர்ந்தானே போயிருக்காவோ? ஆமா. போயிருக்காவளா? நான் தான் உங்க ஆத்தா கிட்ட கேட்டேன், உங்க மவாக்காரி எப்போ வருவா, போனவளா ஆளை காணுமேனு. இதுக்கு உங்க அம்மா என்ன பதில் சொல்லணும்? சீக்கிரம் வருவான்னு சொல்லிருப்பா. அவ அப்படி சொல்லல. பிறகு அவ ரொம்ப நல்லவளாம். அவளை கூட்டிட்டு அவ வீட்டுக்காரரு வெளியே சுத்த போயிருக்காராம். நான் நல்லவளே கிடையாதான், அதனால என்னை நீங்க எங்கேயும் கூட்டு போக கூடாதான். அப்படியா சொன்னா? ஆமா. எங்க அம்மா என்னத்தையாவது சொல்லுவா சின்ன பொண்ணு, அதெல்லாம் நீ ஒன்னும் மனசுல வச்சுக்கிடாத. எத்தனை அன்னத்தை தான் நான் மனசுல வச்சுக்கிடாம இருக்கணும்? இப்படி இங்க பாருங்க, இடியாப்பம் அவிச்சு வச்சாச்சு, தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு. உங்க தொங்கச்சி புருஷனும் அதுக்கடுத்து உங்க ஆத்தாக்காரியும் 3 பேரும் வச்சு திங்க அளவுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்ல, என்னை வெளில கூட்டு போங்க. இது வெளியில கூட்டு போணுமா? சின்ன பொண்ணு, நான் ஆபீஸுக்கு போகணும் சின்ன பொண்ணு. நேத்து தங்கச்சி புருஷன் வந்திருக்கா, தங்கச்சி வந்திருக்காங்க, ஒரு நாள் லீவ் போடத்தானே செஞ்சிய. இன்னைக்கு எனக்காண்டி போடுங்க. என்ன சின்ன பொண்ணு பேசியா? இப்படி வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்காண்டியா ஒவ்வொரு நாள் லீவ் போட்டா வேலை நடக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்க அம்மா முன்னாடி 2 பேரும் பைக்ல உட்காந்து இப்ப இந்த ராத்திரியே போய் ஊர் சுத்திட்டு வரோம். ஒன்னத்துக்கு இல்லாட்ட இந்த தெருவையாவது சுத்திட்டு வரோம்.
அவ என்ன நல்லவா இல்லைன்னு சொன்னா. நீ நல்லவா இல்ல, அதான் என் அம்மாவையும் கூட்டிட்டு போக மாட்டேக்காம்னா. அவ கண்ணு முன்னாடி 2 பேரும் போயிட்டு வரணும். இது நான் எடுத்த சபதம். உனக்கு சபதம் எடுக்க நேரங்காலம் தெரியலையா சின்ன பொண்ணு? நான் ஆபீஸுக்கு போவதுக்கு கிளம்பிக்கிட்டு கேளுதான் எடுப்பியா? அப்படியா? அப்போ கூட்டிட்டு போக முடியாது, அப்படித்தானே? சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கோ சின்ன பொண்ணு. நீ எல்லாம் ஒரு ஆளு. உன்கிட்ட வந்து பேசினேன் பாரு. என்ன மரியாதை தேயுது? உமக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடா? ஒழுங்கா அவ கண்ணு முன்னாடி என்னைய கூட்டு போய் ஒரு ஐஸ்கிரீமாவது வாங்கி தந்து கூட்டு வந்துருங்க. இல்லன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் போய் ஹால்ல நின்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்ன சொல்ல போற? இடியாப்பம் ரெடி, தேங்காய் பால் ரெடின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்ப நீங்க உள்ள இருந்து சின்ன பொண்ணு கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கணும். கிளம்பிட்டங்க வாங்க போவோன்னு நான் சொல்லுவேன். போறது அந்த மாதிரிக்கு நீங்க உள்ள இருந்து வரணும். என் கையை பிடிச்சி என்னைய கூட்டு போகணும். அதை பார்த்து அந்த கிளவி உங்க ஆத்தாக்காரி வயிறு எறியணும். அவ வயிறு எறியதை பார்த்து நான் குளிர்காயணும். எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லுது சின்ன பொண்ணு. எங்க அம்மாட்ட சொல்லாம எங்கேயும் போக முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப மட்டும் நான் சொன்னதெல்லாம் நடக்கல. அன்னைக்கு எங்க ஊருக்கு பசேரி நான் போயிருவேன். இப்ப போனாலும் எங்க வீட்டுல என்ன ஏத்துக்கிடாவோ, உங்களை தான் ஒருத்தர் ஏத்துக்கிடாம சண்டை போட்டு கிடக்காவோ. எனக்கு வேற போக்கடை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கேளோ. சின்ன பொண்ணு, எங்க அம்மா சாதாரணமா பேசின விஷயத்த இவ்வளவு பெருசா ஆக்குத. எத்தனை விஷயத்தை தான் சாதாரணமா எடுத்துக்கிடுவேனா? எனக்கெல்லாம் தெரியாது. இப்ப நான் போய் நிப்பேன். கிளம்பிட்டியான்னு கேட்டுட்டு என் கையை பிடிச்சு கூட்டு போகணும். இது நடக்கல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ அம்மாவா மட்டும்தான் நல்லவளாம். கடவுளே, எந்த நேரம் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாமலே போகுதே என் வாழ்க்கை. இப்போ அம்மாவை மீறி இவளை என்னன்னு நான் கூட்டு போவேன்? மாப்பிள்ளை வேற வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த நேரத்துல சண்டை போட்டு கிடந்தாலும் நல்லா இருக்காது. சமாளிக்க பாக்கேன். போன பிள்ளையில இன்னும் காணும். நேரம் வேற ஆகுது, சாப்பிடண்டாமா? எம்மா வாங்க மக்களே. இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆளை காணுமே, சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிட்டே அப்படின்னு. ஆமாம்மா, நல்லா பசி வந்துட்டு தான் வந்துட்டோம். சரி இப்ப சாப்பிடலாம். சின்ன பொண்ணு வந்துட்டியா? நான் ஒழுங்கு சாப்பாடு எடுத்து வை. நம்ம வெளியே போகணும்னு கிளம்பி நிற்கும். கிளம்பி சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுதால இருந்தாலும் இப்போதைக்குள்ள கூப்பிட்டுவாரா கூப்பிட மாட்டாரான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு என்னத்தை யோசிக்க? அது ஒன்றும் இல்லை. இடியாப்பம் ரெடியா இருக்கு, தேங்காய் பாலும் ரெடியா இருக்கு. சாப்பிடுதவோ வச்சு சாப்பிடலாம். சின்ன பொண்ணு கிளம்பிட்டியா? எப்பா கூப்பிட்டாரா எப்பவாது? கிளம்பிட்டங்க. கிளம்பிதான் நிக்கேன். சீக்கிரம் வாங்க. போமா சின்ன பொண்ணு. சரி எத்தானு. ஏல எங்க கிளம்புறதுக்கு நிக்கியா 2 பேரும்? கேட்க உள்ளங்க அத்தை, சொல்லுங்க. எம்மா கொஞ்சம் சின்ன பொண்ணை வெளியில கூட்டு போயிட்டு வரம்மா. வெளியில கூட்டு போறியா? ஏன் அந்த மகாராணிய கூட்டிட்டு சுத்தணும் இப்ப என்ன இருக்க அவசியம்? அதானே பெசாட்டி அவளை வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு வீட்டுல கிடக்க சொல்லு. என்னத்தை கூட்டு போற? வேலைக்கு போண்டா நீ. அதுக்கு இல்லம்மா, அவளை எங்கேயுமே கூட்டு போல இப்பக்குள்ள. அதான் அன்னைக்கு நைட்டு சும்மா பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வருமேன்னு பாக்கேன். இப்ப எங்கன்னு ராத்திரியில கூட்டு போற? போறதா இருந்தா அப்பளே போயிருக்கணும். அதெல்லாம் நாளைக்கு போங்க. எனக்கு இப்ப இடியப்பம் தேங்காய் பால்லாம் எடுத்து வைக்க சொல்லு மைனி. எனக்கு வயிறு பிஸ்கி. வெளியெல்லாம் ஒன்றும் போண்டா. ஏன் மீனா, ஏன் அக்கா தான் இடியப்பம்லாம் செஞ்சு வச்சுட்டாவுல, எடுத்து வச்சு சாப்பிடுறதுக்கு நமக்கு என்ன, சாப்பிட்டுக்கிடலாம். ஒரு 2 பேரும் எங்கேயும் போனா போயிட்டு வரட்டும். எங்க நம்மளே வாங்க எடுத்து வச்சு சாப்பிடணும். இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டுல நம்ம சாப்பிட போறோம். இதுக்கெல்லாம யோசிப்பா? அதுக்கு இல்ல மருமோனே, இந்த ராத்திரியில என்ன போக வேண்டி கிடக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா 2 பேரும் போகணுங்காவோ, அதை போகக்கூடாதுன்னு ஏன் அப்படி தடுத்து பேசிய? நீங்களும் எங்க அம்மா ஒரே மாதிரிதான் இருக்கியத்த. எங்க அம்மாவும் இப்படித்தான். நான் மீனா கூட கிளம்புனோம்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி போகக்கூடாதுன்னு சொல்லிடுவா. நான் எப்படி பயந்துகிட்டே நிப்பனும் அதே மாதிரிதான் அத்தானும் நிக்க வைப்போம். சேச்சா அப்படியெல்லாம் நான் மவன் மருமோனும் வெளியில போகும்போது போகக்கூடாதுன்னு தடுக்க எல்லாம் கிடையாது மருமோனே. ஏராசு மருமலை கூட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா. நல்ல மெதுவா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு வா. என்ன? சரிம்மா, வரோன்னு. போயிட்டு வா. தம்பி தேங்காய் பால்லாம் நிறைய ஊற்றி சாப்பிடுங்க. என்ன? சரிக்கா. மீனா, நான் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு உட்காருதேன். சாப்பாடு எடுத்து வைனா. சரிங்க போங்க வாரேன். எம்மா உன் மருமலை பத்தியா? நான் என் வீட்டுக்காரங்க கூட போயிட்டு வந்தா போட்டிக்கு இவனும் போவாளா? அப்படி நல்லா கொழுப்பு வச்சு போய் திரிதாட்டி. எல்லாம் உங்க அண்ணன் கொடுக்க இடம். அதான் பத்தியா, அவளே கூட்டு போன்னு சொன்னாலும் இவன் என்ன சொல்லணும்? தங்கச்சி மாப்பிளையும் வந்திருக்காவோ, இப்ப எங்கேயும் போக முடியாது, வீட்டை கவனிலாம் சொல்லியிருக்கணும். எப்படி கையை பிடிச்சு கூட்டு போறான் பத்தியா? விடுட்டி, உன் வீட்டுக்கார வச்சுட்டு ஒன்றும் பேச முடியல. ரொம்ப நல்லவரா இருக்காரு. எப்படி ஒரு நிமிஷத்துல என்னைய கெட்ட வணக்கா பேச ஆரம்பிச்சிட்டார் பத்தியா? அவர் இல்லாம நீ மட்டும் தனியா வந்த நேரத்துல அவளை பாத்துக்கிடுவோம். இப்போதைக்கு அவரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பேச வழி இல்லை நமக்கு. என்ன ஆட்டம் ஆடணுமா ஆடிட்டு போறா. விடு, பாத்துக்கிடுவோம். எங்க வேற போறா? நீ போய் மருமனுக்கு இடியாப்பத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு தட்டில் கொண்டா. என்ன? சரிம்மா கொண்டாறேன். இங்க கொண்டாடுறதுக்கு நீ எங்க கூட அங்கனே வந்து சாப்பிடேன். ஐயா வேண்டாம் டீ, மருமையும் கூட உட்காந்து என்னன்னு சாப்பிட. அவனு நீ ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு இங்க கொண்டு வந்துருன்னு. சரிம்மா, அப்ப பாத்துக்கோ. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி மக்களே.